Hey guys, welcome back to our channel. This is Mermaid Kitchen. So, இன்னைக்கு நம்ம Mermaid Kitchenல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியா சிம்பிளா குயிக்கா செய்யற பீட்சா சாஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி எதுவுமே சுடு தண்ணியில் போடாமல் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம். அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பீட்சா ரெசிபி போட்டிருக்கோம். இது வந்து எல்லா பீட்சாவுக்கும் யூஸ் பண்ணுற பீட்சா சாஸ் தான். ஸோ let's get started. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7 தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 7 எடுத்துருக்கேன். பெரிய தக்காளிந்து நீங்கள் ஒரு 3-4 எடுத்தால் போதும். சின்ன தக்காளினா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா பியூராக அரைச்சிட்டு வரணும். அப்புறமா இதில் நான் வந்து ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம் போடுறேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் நீங்கள் ஒரு 1/4 இல்லை 1/2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து சின்ன வெங்காயம் 6 to 7 எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா 7 cloves ஆஃப் கார்லிக், அப்புறம் 1 inch வந்து ஜிஞ்சர் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா பியூராக மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேன் நம்ம ஹீட் பண்ணணும். ஸோ அது ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் நிறையாவே ஒரு 3 tablespoon கிட்ட நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வரும். பட் என்கிட்ட அது இல்லைனால நான் ஆயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இங்கே நான் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் தெறிக்கும் சிம்மில் வச்சு நம்ம வந்து கிண்டணும். ஸோ நிறைய எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம கிண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எண்ணெயில் செப்பரேட்டாகவே வந்துட்டுருக்கோம். நம்ம நல்லா கிண்டணும். நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கிண்டணும். அப்புறமா நான் இதில் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணுறேன். அது ஒரு 1 teaspoon. அப்புறமா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் அது 1 tablespoon. நார்மல் ரெட் சில்லி பவுடர் நீங்கள் 1 teaspoon 2 teaspoon மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது காஷ்மீரினால கம்மியாக தான் இருக்கும். ஸோ 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ நான் எல்லாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ஆட் பண்ணல. பிகாஸ் நம்ம அரைக்கும் போது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம்ல. ஸோ அதில் வேண்டாம். இல்லை உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவர் நிறைய வேணும், நீங்கள் ஜிஞ்சரையும் கார்லிக்கும் சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் வந்து போட்டு கிண்டினீங்கன்னா அதோட ஃப்ளேவரும் நமக்கு சூப்பராக வரும். ஸோ இப்போ ஒரு 5 minutes ஆகிருக்கு கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் மூடி வச்சு சிம்மில் வச்சு 15 minutes வேக விடணும். அப்புறமா இதில் வந்து 1 teaspoon உப்பு, அப்புறம் வந்து 1.5 teaspoon நமக்கு வந்து சுகர் வேணும். ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். இது மூடி வச்சு நம்ம 15 minutes வேக விடணும். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கெல்லாம் ரெடி ஆகி நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நல்ல திக்காக இருக்குது. நான் வந்து 15 minutes to ஒரு 20 minutes-ஆக நான் வந்து தொடவே இல்லை. இதான் நான் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ பாருங்கள் நல்லா திக்காகி அதுவே சூப்பராக நல்லா அந்த பச்சை வாசனை போய் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ கலர் பார்த்திங்கன்னா அப்படியே கடையில் வாங்குற மாதிரி எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டோன்ட் forget to like, share, subscribe and click on the notification bell so that you guys will be notified and can see our newly posted videos like this. So கீழே என்ன வீடியோ நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். Stay tuned for more videos. Bye.